நீங்க பாக்குற படிக்கிற செய்தி ஊடகம் உண்மையை உடனுக்குடன் பிரேக்கிங் நியூஸ் போட்டே சாகடிக்கிறாங்களா? இல்ல ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து பேசுறாங்களா? ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுதான் நியூஸ் எழுதுறாங்களா? உண்மையான செய்தியைத்தான் தராங்களான்னு ஒரே குழப்பமா இருக்கா? காசு வாங்கிட்டு நியூஸ் அடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கா? நடுநிலைன்னு சொல்லி இரண்டு பக்கமும் ஜால்ரா அடிக்கிறாங்களா? உண்மையான செய்தி ஊடகத்திற்கான தேவை இன்னும் இருக்கா? இப்படி பல்வேறு குழப்பங்களோடு தான் நீங்க ஒரு செய்தியை கடந்து போறீங்கன்னா உங்களுடைய இந்த ஏமாற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியாய், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு தொடக்க புள்ளியாய் வருகிறது thisistamil.com, ஒரு புத்தம் புதிய இணையதள செய்தி ஊடகம். thisistamil.com. தமிழ்நேரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திரு முடிமன் ராமசாமி இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளரை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுடைய தரப்புலையும் வேட்பாளரை நிறுத்துவோம், ஒருவேளை பிஜேபி நின்னால் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னாங்க. ரெண்டு பேரும், எடப்பாடி பழனிசாமி தரப்பும் நீங்களும் தனித்தனியாக வேட்பாளரை போட போறீங்க. சின்னம் எப்படியும் ஃப்ரீஸ் ஆகிடும் போல இருக்கு. என்ன பண்ண போறீங்க? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எதிர்பாராத விதமாக, யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த நிலை வந்துவிட்டது. ஏதோ ஆளுங்கட்சி பிரமாதமாக இருக்கிறது, அவர்கள் நாங்கள் தேர்தலை சந்தித்து விடுவோம் என்று சொல்கிற நிலையிலும் அவர்களும் இல்லை. அவர்களும் விரும்பாத ஒரு தேர்தல் தான், இதை சந்திக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருந்தாலும் எங்களின் நிலை என்ன? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிற நிலையில் உங்களின் நிலைப்பாடு என்ன? நீங்கள் ஒரு அணியிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் நிலைப்பாடு என்ன என்பது தான் உங்கள் கேள்வியின் பொருளாக நான் காண்கிறேன். ஐயா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த தேர்தல் களத்திலே வெற்றி பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். காரணம், யார் வீழ்வது என்பதுதான் பிரச்சனையை தவிர யார் வாழ்வது என்பது பிரச்சனை அல்ல. வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது இயக்கமாக இருக்க வேண்டும் என்று ஐயா ஓபிஎஸ் என்கிறார். ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு சேர்ந்தவர்களும் வீழ்வது இயக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, இதன் மூலம் நமக்கு ஒரு வாழ்வு கிடைத்துவிட்டால் அதுவே சால சிறந்தது என்று அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டீர்கள் பிஜேபி என்ன முடிவெடுக்கிறார்கள் என்று சொல்லி. எதற்காக நாங்கள் பிஜேபி போட்டியிடுகிறார்களா என்ற ஒரு கேள்விக்குறியை வைத்தோம் என்று சொன்னால், கடந்த தேர்தலிலே பிஜேபி எங்களோட கூட்டணியில் இருந்தது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ், பிஜேபி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிகளிலே இணைந்திருந்த கட்சிகள், ஜான் பாண்டியன் போன்றவர்களெல்லாம் இருந்தார். இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அங்கே போட்டியிட்டார், வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஆகவே இன்றைக்கு அந்த இடைத்தேர்தலிலே யார் போட்டியிடுவது என்று வருகிற போது முதலில் அந்த கட்சிக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும். அதுதான் நியாயம். அதிமுக ஒற்றுமையாக இருந்திருந்தால் ஒரு பேசி ஒரு முடிவெடுத்து அந்த கட்சியினுடைய வேட்பாளரை எப்படி போடுவது, எப்படி நிறுத்துவது என்று முடிவு செய்திருப்பார்கள். ஆனால் எடப்பாடி தன்னிச்சையாக, எடப்பாடியும் அவரது கூட்டமும் தன்னிச்சையாக போய் வாசன் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். என்ன பேசியிருக்கிறார்கள் என்றால், எல்லோரும் சொல்வதை விட நான் மிகவும் ஆணித்தரமாகவே சொல்லுகிறேன். அங்கே நடந்த விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு, அவர்களோடு இருக்கிறவர்களோடு நெருக்கமாக இருக்கிறவர்களோடு தெளிவாக தெரிந்து கொண்டு தான் சொல்லுகிறேன். எடப்பாடி தரப்பில் இருந்து போனவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உங்கள் வேட்பாளரை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள், ஆனால் 25 கோடி ரூபாய் நீங்கள் தர வேண்டும். அந்த பணத்தை நாங்களே ஒரு குழு அமைத்து செலவு செய்து கொள்கிறோம், நீங்கள் அந்த பணத்தை கொடுங்கள், உங்கள் வேட்பாளரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு ஒரு பெரிய ஷாக், இப்படி சொல்லிவிட்டார்களே என்று. இருந்தாலும் சரி நான் கேட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அதன் பிறகு அவருடைய வேட்பாளர்களிடத்திலே போட்டியிட்ட யுவராஜ், விடியல் சேகர் போன்றவர்களிடத்திலே அவர் கேட்டிருக்கிறார். யாரும் அந்த பணத்தை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஒருவேளை அந்த கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்றால், கட்சியிலே முன்னணியில் இருக்கிற தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர் என்ன நினைத்திருக்கிறார் என்று கேட்டால், நாம் உறுதியாக போட்டியிட்டால் நம் கட்சிக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும், நம் கட்சிக்கு அதனால் மூலம் மக்கள் மத்தியில் ஒரு அறிமுகம் கிடைக்கும், ஆகவே எப்படியாவது நீங்கள் போட்டியிட வேண்டும், நாம் போட்டியிட்டு ஆக வேண்டும், இந்த 25 கோடியை நீங்கள் தயார் செய்து கொடுத்து போட்டியிடுங்கள் என்று கூட வாசனிடத்திலே சொல்லியிருப்பதாகவும்
அவர் அதற்கு உடன்படாமல் இதை விட்டு கொடுத்ததாகவும் கூட சொல்லுகிறார். இப்படித்தான் நடந்திருக்கிறது உண்மை. ஆகவே அவர்கள் ஏதோ நம்ம விட்டு கொடுத்து விட்டு போய்விடவில்லை, வழி இல்லை, விட்டு கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். வேறு வழி இல்லை, நாங்கள் விட்டு கொடுத்து விடுகிறோம் என்று. அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன செய்வது, அவர்கள் விட்டுவிட்டார்களே, நாம் இது போட்டியிட வேண்டுமே என்ற நிலைக்கு வருகிறார்கள். அவர்கள் ஒன்றும் எங்கள் கோட்டை நாங்கள் போட்டியிட்டு விட வேண்டும். இல்ல, நீங்க 25 கோடி பேரம் அதுதான் சொல்றீங்க. அவங்க இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டதாகவும் நாங்க போட்டியிடுறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். யார் 25 கோடி யார் கேட்டது? நீங்க சொல்றீங்களா? ஆமா, 25 கோடி எடப்பாடி தரப்பிலிருந்து வாசனிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். உறுதியாக சொல்ல முடியும். 25 கோடி பணம் நீங்கள் தர வேண்டும் என்று. இல்ல சார், அவங்க சிறிய கட்சி, பெரிய கட்சி போய் அவங்க கிட்ட 25 கோடி கேட்பாங்களா? இது நம்ம வேட்பாளர் யாரு? உங்க வேட்பாளர் தானே. உங்க வேட்பாளருக்கு நீங்க செலவு பண்ணி ஒரு இடைத்தேர்தலை ஒரு கட்சி அது ஒன்று வலிமையான கூட்டணியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை சந்தித்து வெளியே வர வேண்டுமானால் குறைந்தது 70-75 கோடி ஆகும். சாதாரணமாக சந்தித்து வெளியே வர முடியாது. இன்றைக்கு இருக்கிற தேர்தல் கலவர நிலைகள் குறிப்பாக இன்னைக்கு மட்டும் இல்லை, 2006க்கு பிறகு நிலை அதான். திருமங்கலம் ஃபார்முலாவிலிருந்தே நிலைமை தான். எந்த கட்சியும் வாக்காளருக்கு பணம் கொடுக்காம எந்த கட்சியும் இடைத்தேர்தலில் பெரிய வெற்றியை குவித்து விட முடியாது. அந்த கட்சியை எதிர்த்து போட்டியிடுகிற கட்சிகள் எல்லாம் டெபாசிட் இழந்து தான் போயிருக்கு. பெரும்பான்மையான நேரங்களில், சில நேரங்களில் டெபாசிட்டை காப்பாற்றிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து எடுத்து பாருங்கள், திருச்செந்தூர் தொகுதி இடைத்தேர்தல் எடுத்து பாருங்கள், பெண்ணகரம் வரைக்கும் அத்தனையிலும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் போயிருக்கு. மதுரை கிழக்கில் கூட கொஞ்சம் வாக்குகள் தான் டெபாசிட்டை காப்பாற்றிருக்காங்க. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது திமுக டெபாசிட் போயிருக்கு. திமுக போட்டியிடாமலே ஒதுங்கி போயிருக்கு, பல இடைத்தேர்தல்களை ஒதுக்கிட்டு போயிருக்காங்க ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது. அதே மாதிரி கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிற போது போட்டியிடவில்லை என்று ஜெயலலிதா அம்மையார் ஓடி ஒளிந்து கொண்டார்கள், போட்டியிடவில்லை என்று. நானெல்லாம் கூட அப்போ வருத்தப்பட்டேன். நிச்சயமாக எதற்காக நாம் போட்டியிடாமல் இருக்க வேண்டும், போட்டியிட வேண்டும், தேர்தல் களத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று கூட. ஆனால் அதை சாதனை மன்றார்கள், சாமர்த்தியம் மன்றார்கள் செஞ்சாங்க. ஆகவே இடைத்தேர்தல் என்பது சாதாரணமானதல்ல. நீங்கள் நினைப்பதை போல இடைத்தேர்தலை கொண்டு போய் வேட்பாளர் நிறுத்திவிட்டு மக்கள் மத்தியில் வாக்கு கேட்டுவிட்டு வெற்றி பெற்று விட முடியாது. இல்ல, அது சாதாரணமா எடப்பாடி 25 கோடி கேட்டார்ன்றதுதான் நம்புற மாதிரி. கண்டிப்பாக கேட்டிருக்கிறார்கள், தகவல் உண்மையானது. ஆகவே அவர்களால் அதை கொடுக்க முடியவில்லை. எங்களால் அவ்வளவு தொகையை கொடுத்து தேர்தல் வேட்பாளர் நாங்கள் நிறுத்த முடியாது என்று சொல்லிவிட்டதாகவும் தகவல். அதன் பிறகுதான் இவர்கள் வழி இல்லாமல் இருக்கிறார்கள். நாங்கள் முறையாக இருக்கிறோம். நாங்கள் பிஜேபி எங்கள் கூட்டணியில் இருந்தது. நாங்கள் என்ன சொன்னார் ஐயா ஓபிஎஸ், நாங்கள் போட்டியிடுவோம். முதல் பதிலே அதான். முதல் பதிலே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவீர்களா? நிச்சயமாக போட்டியிடுவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, ஒருவேளை பிஜேபி உங்கள் கூட்டணியில் இருக்கிற பிஜேபி போட்டியிட விரும்பினால் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் ஒப்புதலை பெற்று அவர்கள் விரும்பினால் நாங்கள் அவர்களுக்கு விட்டு கொடுத்து நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இதான் ஐயா ஓபிஎஸ் சொன்னது. இதுதானே முறை, இதுதானே ஒரு கூட்டணி தர்மம். ஒரு தலைவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்திருக்காரு. இதில் என்ன தவறு இருக்கிறது? ஆகவே இன்றைக்கும் சொல்லுகிறோம், பிஜேபி அங்கே போட்டியிட விரும்பவில்லை என்றால் ஐயா ஓபிஎஸ் தரப்பில் நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்துவது முடிவு செய்து விட்டோம். சுயேட்சையா நிற்பீங்க? நிச்சயம் சுயேட்சை இல்லை, இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு நாங்கள் தானே ஒருங்கிணைப்பாளர் சார். அது கிடைக்கும் மார்சல். நீங்க பாருங்க, நாங்கள் தானே ஒருங்கிணைப்பாளர் மார்சல். ஒருங்கிணைப்பாளர் யாரு? 50% தானே இருக்கு. 50% தானே உங்ககிட்ட இருக்கு. அத்தாரிட்டில அதிகாரத்துல 50% தானே உங்ககிட்ட இருக்கு. 50% எங்கிட்ட இருக்குல்ல. 50% எங்கிட்ட இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? 50% எங்கிட்ட இருக்கு. இன்னொரு 50%க்கு சொந்தக்காரர் இப்ப இருக்காரா? இருக்காரு. எங்க இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி உயிரோடு இருக்கிறார், கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. பலகாலம் வாழட்டும், அதுல எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. தேர்தல் ஆணையத்திலே அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார். ஆனா தேர்தல் ஆணையம் இப்போ 2 முறை கூப்பிட்டப்பையும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அவரையும் சேர்த்து. ஆமா, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் கூப்பிட்டுருக்கு. நாளைக்கு தேர்தல் ஆணையம் கேன்சல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு நீங்க எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும்? நான் எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும்? இடைக்கால பொதுச் செயலாளர்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதுக்கு எப்படி நீங்க உத்தரவாதம்? யாரு இடைக்கால பொதுச் செயலாளர்? அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா திடீர்னு இடைக்கால பொதுச் செயலாளர் கோர்ட் ஆர்டர் படி அதுதான் கோர்ட் ஆர்டர் வரட்டும். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் படி இப்பதான் அதுதான் நடைமுறை. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் வரட்டும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்த பிறகு அவங்க ஒத்துக்கிடுவாங்க. வரட்டும். ஆனா இன்னைக்கு கரண்ட்ல இருக்க அவர் கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டர் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிறது ஒருங்கிணைப்பாளர் அது ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்றது இன்னும் தெரியல. முடிவாகல. அவருடைய ரெசிக்னேஷன் அங்க இருக்கு. ஆனா இது ஏன் ஏத்துக்கிடுவாங்கன்னு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் எப்படியும் ஒரு 10 நாள்ல எல்லாம் 10 நாள்ல ஏத்துப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ரெசிக்னேஷன் லெட்டர் ஏன் ஏத்துக்கிடுவாங்கன்னு சொல்றேன்னா, நீங்க ஒரு அரசாங்கத்துல பணியாற்றினா கூட
நீங்கள் வந்து ஒரு ராஜினாமா கடிதம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பணியிலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு கொடுத்தீங்கன்னா உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு மனநிலை சரியில்லாமல் கூட கொடுத்துருக்கலாம், ஒரு 4 நாள் கழிச்சு சரியாகலாம், குடும்பத்தில் ஒரு அழுத்தத்தின் காரணமாக கூட கொடுத்துருக்கலாம். அதனால் என்ன செய்வாங்கன்னா பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. ஒரு 3 மாதம் வரைக்கும் அது பெண்டிங்கில் இருக்கும், உடனே ஏற்றுக்கிட மாட்டாங்க. 3 மாதம் வரைக்கும் 3 மாதம் கழிச்சும் இவர் வந்து திருப்பி அதுக்கு மாற்று பதில் வரவில்லைன்னு வச்சுக்கோங்க, ஏற்றுக்கிடுவாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, தேர்தல் கமிஷன், தேர்தல் ஆணையம் வந்து அந்த தொலைவிட மின்னணு வாக்குப்பதிவு அந்த இயந்திர பயிற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் முறையில் கடிதம் கொடுக்கப்படுது. அதிலிருந்து போய் அந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணணும்ல, அட்டன் பண்ணலையே, அவங்க விருப்பம் சார். அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன நினைக்கும், அப்போ நீ கொடுத்த ரெசிக்னேஷன் ஒரு இதுல ஆப்சென்ட் ஆயிட்டா அவங்க பதவியில் நீங்க ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கனால சொல்றேன். நீங்க என்ன செய்யணும், நான் ஒரு 10 மணிக்கு வாரேன்னு சொன்னா அந்த 10 மணிக்கு வர முடியலங்கிறது வேற, வரக்கூடாம தவிர்க்கிறது வேற. சரி, ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அவர் ராஜினாமா ஏத்துக்கிட்ட மாதிரி அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் ரெட்டலை? பாதி பதவி காலி கிடையாது, அப்படி கிடையாது, பாதி பதவி காலி அப்படிலாம் கிடையாது, பாதி பதவிலாம் கிடையாது, பாதி பதவி மீதி பதவிலாம் கிடையாது. பதவினா ஒரே பதவி தான், ஒரு ஓட்டுல 2 பதவி. ஆமா, ஒரே ஓட்டு. ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் இல்லைங்கிறதுக்காக ஒருத்தர் இல்லைன்னா அந்த பதவி நிரப்பப்படணும். அது எப்படி இந்த பதவி அதிகாரத்துக்கு இங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்றீங்க? ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பிறந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரே பிரசவம் 2 குழந்தை பிறகு, ஒரே கலசம் 2 பிறந்த குழந்தைட்டா ஒரு குழந்தை இறந்துட்டு இன்னொரு குழந்தை செத்துறணுமா, இல்லை இன்னொரு குழந்தை பெற்றா தான் அந்த குழந்தை உயிரோடு இருக்கணுமா? எப்படி? அப்படி அல்ல. இது ஒரு ஓட்டில் 2 வெற்றி பெறுகிறார்கள். ஒருவர் தானாக, அதாவது அவர் முறையாக ஏதாவது நடந்து அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு சரி கேட்குற கேள்வி. அவர் விருப்பம் இல்லை, இந்த பதவியில் செயல்படுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. இந்த பதவி எனக்கு வேண்டாம். அவர் விருப்பம் இல்லைன்னு சொல்ல காலாவதி ஆயிடுச்சு. இல்லை இல்லையே, காலாவதி ஆகிட்டு நீங்கள் எதுக்கு ரெசிக்னேஷன் கொடுக்குறீங்க? காலாவதியான ஒரு பதவிக்கு யாராவது ரெசிக்னேஷன் கொடுப்பாங்களா? பதவியே இல்லாத பதவிக்கு எதுக்கியா நீங்கள் போய் ராஜினாமா கடிதம் கொடுக்கணும்? அது தானாக காலாவதி ஆகிட்டு போகுது. நீங்கள் இடைக்கால பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டீங்கன்னா அது தானாக காலாவதி ஆகிட்டு போகுது. அப்போ நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுத்தீங்கன்னா அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டால் நிலைமை தான் வரும். கண்டிப்பாக நாங்கள் போட்டியிட்டால் ரெட்டை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். சில நாட்களுக்கு முன்பாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்த பேட்டியில் சொல்கிறார், ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து கேட்டால் எனக்கு போடுறதுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, நான் தாராளமாக போட்டு கொடுப்பேன். ஜெயக்குமார் கேட்குறாரு, உங்களை யார் இப்போ கூப்பிட்டா அப்படின்ட்டு. எப்படி ஜெயக்குமார் உங்களை யார் இப்போ கூப்பிட்டா அப்படின்ட்டு? ஆமாம், அதை தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. உங்களை யார் கூப்பிட்டான்னா கூப்பிட வேண்டிய அவசியத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ரெட்டைலை சின்னம் வாங்கிட்டீர்களா? ரெட்டைலை சின்னம் இல்லாமல் நீங்கள் அதிமுக என்று சொல்லிக் கொள்வதில் என்ன உரிமை இருக்கிறது உங்களுக்கு? நாங்கள் தான் அதிமுகன்னு சொல்றியே, உனக்கு என்ன உரிமை இருக்கு? புரட்சித் தலைவர் தந்த சின்னத்தை அலுவலகத்தை அவங்க வச்சிருக்காங்க. கட்சி அலுவலகத்திலே நீ போய் குடியேறி கொண்டிருக்கிறாய். கட்சி அலுவலகத்திலே நீ குடியேறி கொண்டிருக்கிறாய். செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்ட நிர்வாகிகள்லாம் இன்னும் அவங்க பக்கம் இருக்காங்கன்றாங்க. ஜெயலலிதா அம்மா போட்ட நிர்வாகிகளும் புரட்சித் தலைவர் போட்ட நிர்வாகிகளுக்கு தான் கட்சி சொந்தம். ஜெயலலிதா அம்மா போட்டால் அதுக்கு பிறகு தான் பின்னாடி வந்தாங்க. அதனால் கட்சி வந்து யாருக்கு சொந்தம்? புரட்சித் தலைவருக்கு சொந்தம். கட்சியினுடைய சொத்து புரட்சித் தலைவருக்கு சொந்தம், அவருடைய மனைவிக்கு சொந்தம். அந்த சொத்தினுடைய பேரே புரட்சித் தலைவர் பேரை வைக்க மறுத்த கூட்டம் இந்த கூட்டம். உள்ள உட்காருவதற்கு மான ரோசம் இருக்கா? நான் கேட்குறேன். இதே வளர்மதி, இதே ஜெயக்குமார், பன்னீர்செல்வம் அத்தனை பேரும் புரட்சித் தலைவருடைய பேரை இந்த கட்டிடத்திற்கு வைக்கக்கூடாது என்று சொன்னவர்கள், சொத்துக்கு உரியவருடைய பேரை வைக்கக்கூடாது என்று சொன்னவர்கள். இவர்கள் அந்த கட்டிடத்தில் உட்கார்வதற்கு மான ரோசம் இருக்கா? நான் கேட்குறேன். நீங்கள் உட்காரலாமா? அவருடைய சொத்துல உட்கார்றதுக்கு உங்களை கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சா கூட இல்லையா? நாங்கள் இதில் உட்கார மாட்டோம்னு சொல்லணும். உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அன்றைக்கு போராடியது யாரு? புரட்சித் தலைவர் பேர் தான் வைக்கணும், சொத்து கொடுத்தது அவருடைய பேரை தான் வைக்கணும்னு சொன்னது ஜேசிடி பிரபாகரன். எங்க பக்கம் இருக்கிறார்? எங்க கூட நிற்கிறார்? போராடியவன்லாம் வெளியே நிற்கிறான். நீங்கள்லாம் போய் உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டா உங்களுக்கு சொந்தமாயிடுமா? அடிச்சுட்டு போயிட்டாங்க. யார் அடிச்சுட்டு போனது? நாங்கள் எதுக்கு அடிக்கிறோம்? தடுத்தா அடிச்சிருப்பான். உனக்கு தடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை கொடுத்தது யாரு? கட்சி ஆஃபீஸுக்குள்ளே வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை கொடுத்தது யாரு? அன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்காரா இல்லையா? அன்றைக்கு கூட்டத்தில் தான் உன்னுடைய கணக்குப்படி பார்த்தாலுமே அன்னைக்கு தானே 11ஆம் தேதி கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் பதவியை அன்னைக்கு தானே நீக்கிற. அப்போ நீ நீக்கிறதுக்கு முன்னால் 9 மணிக்கு அவர் அங்கே வரும்போது அவருக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா? உன்னுடைய நீ சொல்லுகிற செயல்படி பார்த்தா கூட அன்னைக்கு உரிமை இருக்குல்ல அவருக்கு. ஜெயக்குமார்ட்ட கேட்குறேன், நீ என்ன பேசுகிற? அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, சொந்த புத்தியும் கிடையாது அந்த ஆளை பற்றி பேசுனா நம்ம சொந்த புத்தி இருக்கிறவனுக்கு மந்த புத்தி ஆகிப்போம். அதுதான் நிலைமை. அப்படிப்பட்ட ஆள் ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே தெரியாது. இவங்களுக்கு எங்க கட்சியே தெரியாதுங்க இவங்களுக்குலாம். இவங்கெல்லாம் சும்மா வந்து ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம், அவ்வளோதான். இதுகளுக்கெல்லாம் கட்சியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது.
எவனுக்காவது கட்சி ஸ்ட்ரக்சர் கூட்டத்துல இருந்து வரதான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அதைத்தானே சொல்லிட்டேன் நானே. எல்லாருமே அப்படிதான் வளர்ந்து வளர்ந்து வந்திருக்காங்க. கட்சியை உருவாக்கத்தில் இன்றைக்கு அதெல்லாம் இன்னைக்கு நாங்கள் புதுசாக உருவாக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அதை தான் இன்னைக்கு புதுசாக உருவாக்கிட்டு இருக்காரு. இளம் தொண்டர்களை அழைத்து, கட்சிக்காக பாடுபட்ட தொண்டர்களை அழைத்து அவர்களிடம் கட்சியை கொடுத்து நீங்கள் கட்சியை நடத்துங்கள், நீங்கள் தான் நடத்த தகுதியானவர்கள், கடைகோடி தொண்டனுக்கு தான் புரட்சித் தலைவர் வந்து இந்த கட்சியை சொந்தமாக்கி விட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பூரா வந்து எங்கிருந்தோ வந்ததெல்லாம் வந்து ஒட்டிக்கிடுச்சு. அப்படியே அந்த செட்டப் அப்படியே போய் எடப்பாடி கூட போய் சேர்ந்துக்கிடுச்சு. பார்க்கறதுக்கு உண்மையில் இந்த கட்சியிலிருந்து வளர்ந்து நாங்கள்லாம் அந்த கட்சியை வளர்ந்தவங்க பார்க்கறதுக்கு அப்படி வேதனையாக இருக்குங்க. இப்படிலாம் இப்படிப்பட்டு இந்த கட்சி இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. எப்படிப்பட்ட கட்சி தெரியுமா அது? எல்லாரும் வான் உயிரை அண்ணாந்து பார்த்த கட்சி. கோட்டையில் ஒரு கொடிமரத்தின் மேலே உயர்ந்து பயந்தால் தாங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. அதே கொடி கீழே அறுந்து விழுந்துட்டுனா எல்லாரும் காலில் துணின்னு சொல்லி மிதிச்சுட்டு போய்கிட்டு இருப்பாங்க. கோட்டையின் கொடிமரத்திலே உச்சியில் பிறந்த அதிமுக இன்றைக்கு இவர்களால் கீழே அருந்து கிடக்கிற துணியாக இருக்கிறது. அப்படி ஒரு நிலையை உருவாக்கி விட்ட எடப்பாடி கூட்டம். என்ன நடந்துருச்சு நாட்டில்? அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு நீ யார்? அதிமுக சொந்தம் கொண்டாடுறதுக்கு இந்த கட்சியை உருவாக்கிய தலைவன் கொடுத்து விட்டு போயிருக்கிறான். யாருக்கு அது கிடையாது, அந்த பதவி அவனுக்கு கிடையாது. என்ன பதவியை பங்கிட்டுக் கொள்வதற்கு இது என்ன உங்கள் பங்காளி சொத்தா? எனக்கு அந்த பதவி, அவனுக்கு இந்த பதவி, இவனுக்கு தரமாட்டோம், அவனுக்கு தரமாட்டோம்னு சொல்கிறதுக்கு அதிமுக உரிமை கொண்டாட ஜெயக்குமாருக்கு உரிமை கிடையாது, யாருக்கும் உரிமை கிடையாதுங்க. திரும்ப சசிகலா அவர்கள் இன்னைக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி திமுகவுக்கு வழிவிடுறதே இவங்க 2 பேரும் தான், இவங்களுக்குள்ளேயே ஒரு இது இல்லை, இவங்க சரியில்லாமல் அடுத்தவங்களை கூட சொல்கிறதுல எந்த வகையில் நியாயம்னு 2 பேரையும் சொல்கிறாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்கலாம். ஏன்னு கேட்டால் இப்போ நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் எடப்பாடி கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஏங்க ஆளுங்கட்சியை தோற்கடிப்பது தான் எங்கள் வேலைன்னு சொல்கிறது தானங்க ஒரு கட்சியினுடைய. பன்னீர்செல்வத்தை டெபாசிட் வாங்க விட மாட்டோம் அவன் சொல்கிறான். நாங்கள் என்ன சொல்கிறோம்? அவன் டெபாசிட் வாங்கக்கூடாது நாங்கள் சொல்கிறோம். இதுதான் தேர்தல் போட்டி. அதிமுகவுக்கு இடையில் ஈரோடு கிழக்கு இடைத்த திமுக அதை பற்றி கவலைப்படலை. அவன் ஒருத்தனை வீழ்த்துறதை ஒருத்தன் பார்த்துக்கிடுவான். நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு ரூட் கிளியர், நம்ம வாட்டில் போய்கிட்டே இருக்கலாம். இவன் பார்த்துக்க 2 பேரும் அவனிலே பார்த்துக்கிடுவான்னு சொல்லிட்டு அப்படித்தான் இன்றைக்கி இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது பன்னீர்செல்வம் அணியை விட நான் ஒரு 5000-10,000 ஓட்டை கூட எடுத்துக்கொண்டு நாங்கள் தான் அதிகமாக வாக்குகள் எடுத்தோம், அதனால் கட்சியினுடைய பெரும்பான்மை தொண்டர்கள் எங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க, கட்சி எங்களுக்கு தான் உரிமையானது, கட்சி நடத்துவதற்கு நாங்கள் தான் தலைமை என்று தொண்டர்கள் அங்கீகரித்து விட்டார்கள் என்று சொல்லிட்டு இருக்கான். இதுவா இந்த பைத்துக்காக தான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, திமுகவுக்கு நீங்களே வழிவிட்டு இருக்கீங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்ன எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தலைவரா, பன்னீர்செல்வம் தலைவராக வருது? அது அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், இந்த நாட்டை ஆளுகிற உறுப்பினர், ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் யார் அங்கிருந்து போகிறதுங்கிறதுக்காக அந்த மக்கள் வாக்களிக்கிறாங்களா? நீங்கள் யார் பெரிய ஆளுங்கிறதுக்காக வாக்களிக்கிறாங்களா? அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? கட்சியில் 1.5 கோடி தொண்டர் இருக்காங்களா? தொண்டனை பூரா ஒன்றுபடுத்துங்க, கட்சி எலெக்ஷன் வைங்க, யார் நிற்கணுமோ நிற்கட்டும், கட்சி தொண்டை ஓட்டு போடட்டும். அவன் தானங்க அதிமுக தலைமையை தேர்ந்தெடுக்கணும். அதிமுக தலைமையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேர்தலில் போய் பார்த்துட்டு இருக்கேன். தேர்தலில் வந்து அதிமுக ஓட்டு போட்டுருக்கான். தேர்தலில் அங்கே இருக்கிற கட்சியை மட்டும் பார்க்க மாட்டான். அங்கே ஒரு வேட்பாளர்னா அந்த வேட்பாளருடைய தகுதியை பார்ப்பான், தரத்தை பார்ப்பான், அவருக்கு அங்கே லோக்கலில் இருக்கிற செல்வாக்கு இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் அதுக்கு ஓட்டு போடுவான். அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே வைட்டமின் ஏ இது வேறு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி கட்சியின் தலைமையை தீர்மானிக்கும்? அதிமுகவின் தலைமைக்கு அதிகமான பணம் கொடுத்து வர்றவன் தலைமையை கைப்பற்றிக்கலாமா? அப்போ தொண்டர்கள் அதிமுகவில் உணர்வுள்ள தொண்டர்களிடத்தில் கேளு யார் தலைவனாக வரணும்னு. நீயா நானா தலைவரை போட்டிக்களதுக்கு வா, அதுதான் போட்டிக்கு உனக்கு தைரியம் இருந்தால் அதை வையி, தேர்தல் வச்சு பார்ப்போம். வரலையே நீ வரவே இல்லையே. உங்களுக்கு ஜெயக்குமார் என்ன பேசுகிற, நீ என்ன பேசுகிற எனக்கு தெரியல. அந்த ஆள் கொஞ்சம் கூட வந்து ஒரு அரசியல் அது அதாவது இவங்களாம் எப்படி மந்திரியாக இருந்தாங்கன்னு. ஏங்க ஒரு கேள்வி நான் கேட்குறேங்க. ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது பருதியில் வழுதின்னு திமுக ஒரு எம்எல்ஏ ஜெயலலிதா அம்மையாரை பற்றி கொஞ்சம் வசதியான வார்த்தைகளோடு அவர் அரங்கேற்றம் செய்கிறார். அம்மையார் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, உங்கள் கருணாநிதியை பற்றி எனக்கு தெரியும், உங்கள் கருணாநிதியை பற்றி நீங்கள் கண்ணதாசன் எழுதிய ஒரு புத்தகத்திலே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புத்தகத்தின் பெயர் அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் அந்த அதை யானைக்கே அடிச்சிருக்கும். அதனால் வந்து நம்ம அதை ஒரு பெருசாக எடுக்க முடியாது. அவங்க அதை யோசிச்சாங்க, நம்ம கட்சியில் ஒரு 100-132 எம்எல்ஏ உட்காந்துருக்கானா, இவனுக்கு யாராவது சொல்லிட மாட்டானான்னு இப்படி திரும்பி பார்க்காங்க. அத்தனையும் 0 உட்காந்துருக்கு, அத்தனையும் 0. இவங்கெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கண்ணதாசன் எழுதிய அந்த புத்தகத்தின் கூட தெரியும். எவனும் புத்தகம் படிச்சதான புத்தகம் தெரியும்.
புத்தகமாக படிச்சுக்க மாட்டானா, அப்புறம் எப்படி புத்தகம் தெரியும்? சொல்கிறதுக்குள்ளே டப்புன்னு சொல்கிறதுக்குள்ளே சொல்ல வேண்டாமா? இந்த புத்தகத்தை ஏமா வனவாசம் படிக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு வனவாசம் சொல்லுங்கம்மான்னு சொல்லியிருக்க வேண்டாமா? அது கூட தெரியாத இதான் இந்த கூட்டம் தான் அப்படி இருந்தது. அல்ல இவங்க இந்த எடப்பாடி கூட அப்படியே அந்த செட்டப் அப்படியே அந்த செட்டப் அந்த கூட்டம் அப்படியே அந்த செட்டப் எடப்பாடி கூட போயிட்டு இப்போ இருக்கிறது தெளிவான ஒரு கூட்டங்கிறது. ஐயா ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் கூட தெளிவான ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அதிமுக தெளிவாக இருக்குது. இவங்க தான் அதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க, திமுக வர்றதுக்கு வழி விடுறாங்கன்னு அந்த சசிகலா அம்மையார் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் இவ்வளவு பிரச்சனையும் உருவாக்கி விட்டது சசிகலா அம்மையாருங்கிறதையும் மறந்துடக்கூடாது. நாம நிறைவாக ஒரு கேள்வி. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து, இன்னொரு பக்கம் திமுகவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரை அனுப்ப முடியும்? அதாவது சார், இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அங்கே அந்த கூட்டணி கட்சி தான் போட்டியிடுது. திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக களத்துக்கு வரவில்லை. அவர்கள் ஏன் களத்துக்கு வரவில்லை என்று தெரியவில்லை. அவர்களுடைய ஆட்சிக்கு நற்பெயர் இருக்கிறது. அவர்கள் ஆட்சி சிறப்பான ஆட்சி. அதாவது திமுக ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சி அல்ல, அது ஒரு தனிப்பட்ட ஆட்சி. திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, கூட்டணி ஆட்சி அல்ல. அப்படியானால் அவர்கள் ஆட்சி சரியான ஆட்சி தானா, சிறப்புக்குரிய ஆட்சி தானா என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னா அவர்களே களத்துக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களும் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு ஏதோ கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற ஒரு கட்சியை போல திமுக தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு அங்கே வந்து நிற்கும். காரணம் என்னவென்றால், நாளை ஒருவேளை தோல்வியை சந்தித்தால் நாங்கள் போட்டியிட்டு இருந்தால் வெற்றி பெற்றிருப்போம், இது எங்கள் ஆட்சிக்கான தீர்ப்பு அல்ல, இது காங்கிரஸ் மீது மக்களுக்கு இருக்கிற அதிருப்தி என்று சொல்லி விலகிக்குரிய திமுக சாமர்த்தியசாலி. எப்போவுமே திமுக காரர்கள் நம்ம சாமர்த்தியமாக வேலை செய்வார்கள். அந்த சாமர்த்தியத்தை செய்து கொள்வதற்காக இந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் இந்த தேர்தலை தவிர்த்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே அவர்களும் தேர்தலில் பெரிய வெற்றி பெற்று விடலாம் என்ற நம்பிக்கையோடு அவர்களும் இல்லை. ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கிறது. மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று எதிர்பார்ப்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் ஒற்றுமையோடு போட்டியிட்டால் அதிமுக, நான் சொல்றது அதிமுக, எடப்பாடி திமுக அல்ல, அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் புரட்சித் தலைவரின் புகழை பாடிக்கொண்டு அந்த சின்னத்தை தூக்கி கொண்டு செல்லுமையானால் நிச்சயமாக தேர்தல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெறும். இதுதான் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிற கடைசி வரை எதாவது சொல்லிட்டு இருப்போம். நீங்கள் ஓபிஎஸ் அணி போட்டியிடுமான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஓபிஎஸ் அணி போட்டியிடும். ஆனால் அதிமுக போட்டியிடணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இன்றைக்கும் இதான் நோக்கம், இப்பவும் இதான் நோக்கம், கடைசி வரைக்கும் எங்களுக்கு இதான் நோக்கம். ஏனென்றால் எதிரியை தோற்கடிக்க வேண்டுமானால் நாம் வலுவாக இருக்க வேண்டும், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். களத்தில் எதிரியை தோற்கடிப்பது மட்டும்தான் நமது நோக்கமே தவிர நமக்குள் யார் பலமானவன் யார் பலசாலி என்று தீர்மானிப்பதை வேற ஒரு இடத்துல வச்சுக்கிடுவோம். கட்சிக்குள்ளே வச்சுக்கிடுவோம். கட்சிக்குள்ளே 2 பேரும் போட்டு பார்ப்போம். நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துகிறோம், நீ சட்ட போராட்டம் நடத்து. இன்னும் சில பேர் கேட்குறாங்க, தலைவர் எம்ஜிஆரை கட்சி விட்டு நீக்கணும்னா தலைவர் வேறு கட்சி ஆரம்பிச்சுக்கலையா, வைகோவை கட்சி விட்டு நீக்கணும்னா அவர் வேறு கட்சி ஆரம்பிச்சுக்கலையான்னு. தலைவர் எம்ஜிஆர் கட்சியின் பொருளாளர், கருணாநிதி கட்சியின் தலைவர், நாவலர் நெடுஞ்செழியன் கட்சியின் பொதுச் செயலாளர். அதிகாரம் அனைத்தும் படைத்தவர் யார் என்றால் கருணாநிதி, கட்சியின் தலைவர். அதிகாரம் அனைத்தும் அவர் கையிலே தான் இருக்கிறார். அவர் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் நீக்கலாம், யாரை வேண்டுமானாலும் சேர்க்கலாம். அப்படி இருக்கிற போது புரட்சித் தலைவர் அவர் நீக்கிய பிறகு புரட்சித் தலைவர் அதிகாரம் படைத்தவரால் நீக்கப்பட்ட காரணத்தால் புரட்சித் தலைவர் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. இனி வேற ஒரு வழியைத்தான் அவர் தேடியாக வேண்டும். அதனால தான் அவர் எங்கேயுமே போகாமல் நேராக மக்களை தேடி போயிட்டார். அதே போல தான் வைகோவுள்ள நிலைமையும். கருணாநிதி அதிகாரம் படைத்தவர், அன்னைக்கு அவர் நீக்கப்படுகிறார், அவரால் நீக்கப்படுகிறார் வைகோ. அவருக்கு வேறு வழி கிடையாது, வேறு எங்கேயும் போக முடியாது, மக்களை தேடித்தான் போவோம். ஆனால் இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அப்படிப்பட்டவர்கள். இருவரும் சம அதிகாரம் படைத்தவர்கள். ஒருவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டுமையானால் ஓபிஎஸ்ஸும் கையொப்பமிட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி கையொப்பம் 2வது தான் போடணும். கையொப்பம் ஓபிஎஸ் கையொப்பம் போட்டால் தான் ஒருத்தரை கட்சியிலிருந்து நீக்க முடியும். அப்படி இருக்கிற போது அவரை நீக்கினால் நீங்கள் அவர் எப்படி இன்னொரு கட்சி போய் ஆரம்பிப்பார்? நான் தானப்பா கட்சின்னு சொல்லுவார் அவர். அது கூட தெரியாமல் சில அறிவுஜீவிகள் சொல்லிட்டு இருக்காங்க, வேறு கட்சி ஆரம்பிச்சுக்க வேண்டியதானே இவர் அப்படின்னு. கட்சியே அவர் தானே. அதிகாரம் அனைத்தையும் அவர் கையில் கொடுத்தாச்சு. அதிகாரம் கைக்கு வருகிற வரைக்கும் தான் ஒரு மனிதன். அதிகாரம் பெற்றுவிட்டால் அவன் மனுஷன் கிடையாது. அதிகாரம் பெற்றுவிட்டால் அவன் அத்தனை அதிகாரங்களையும் கொண்ட ஒரு அரசனாகி விடுவான். நீங்கள் சாணி எடுத்து பிள்ளையார் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்து பிள்ளையார் செய்கிற வரைக்கும் தான் அது சாணி. பிள்ளையார் செஞ்சிட்டிங்கன்னா அது தூக்கி கொண்டு வைக்க வேண்டிய இடம் வேறு, அதை நீங்கள் தான் அது காலில் விழுந்து கும்பிடணும். அதே மாதிரி தான் அதிகாரம் ஒரு கைக்கு போயிட்டுன்னா அப்புறம் அவனுடைய கதையே வேறு. ஐயா ஓபிஎஸ் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரம் படைத்த ஒரு கட்சியின் அதிகாரம் செலுத்துகிற மையத்தின் ஒரு ஆளாக இருக்கிறார். நீங்களும் ஒரு அதிகாரம் செலுத்துகிற ஆளாகும். நீங்கள் இருவரும் சமமான பதவியை கொண்டவர்கள். ஆகவே ஒருவரை ஒருவர் நீக்க முடியாது. நீக்குவது
நீக்குதல் சரியானதல்ல. அதனால தான் அவர் வந்து சட்ட போராட்டம் நடத்துகிறார். புரட்சித் தலைவரை போல வைகோபாலசாமி போல இருந்தால் வேறு வழி இல்லை. அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், அப்படி இல்லைன்னா அரசியல் கட்சி இல்லாமல் அவர் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போகணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அவர் நிலை, அவரே கட்சியில் அதிகாரம் படைத்தவர், அவரே நீங்கள் அசைத்து பார்க்கிற போது அவர் வேறு என்ன செய்ய முடியும்? நீதியின் பக்கம் தான் அவர் போக முடியும். அதான் போய்கிட்டு இருக்காரு. அதனால் அவரை வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது இவங்க. தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் குறிப்பிட்டு இருக்காரு. நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் போட்டியிடுங்களா அப்படின்னு கேட்குறப்ப தமிழ்நாட்டில் அதிமுக தான் பெரிய கட்சி, அதனால் நாங்கள் யோசித்து கலந்து ஆலோசித்து ஒரு பலமான வேட்பாளரை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுக தான் பெரிய கட்சின்ற எந்த அதிமுகவை சொல்கிறாருன்னு தெரியல. இல்லை, நானும் அண்ணாமலை அவர்களுடைய பேட்டியை பார்த்தேன். அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், ஒரு சிறந்த நிர்வாகி, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இருந்திருக்கலாம். ஆனால் சிறந்த அரசியல்வாதியா அப்படின்னா அதிகாரி என்பது வேறு, அரசியல்வாதி என்பது வேறு. அதில் முதல்ல நான் அதுக்கு உங்களுக்கு ரெண்டாவது சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு ஒரு அரசியல் என்பது ஒரு தெளிவான அரசியல், ஒரு சரியான அரசியல் புரியாத ஒரு தலைவனாகத்தான் அவர் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். அவர் இது போன்ற காலகட்டங்களில், ஒரு இக்கட்டான காலகட்டங்களில், இது போன்ற ஒரு சிக்கலான நிலைகளில் பொன் ராதாகிருஷ்ணன், அந்த கட்சியில் இருக்கிற அரசியல் அனுபவம் பெற்றவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் ஆலோசித்து அதன் மூலம், அதாவது அப்படி ஆலோசிப்பதால் தனக்கு ஒன்றும் பெருமை குறைந்துவிட போவதில்லை. ஆனால் ஆலோசிக்க வேண்டும். ஏனென்றால் அரசியலை கொஞ்சம் நன்கு கற்றவர்கள், தெரிந்தவர்கள், அரசியல் களத்திலே ஊறியவர்களிடத்தில் கேட்டுவிட்டு இவர் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இவர் தன்னிச்சையான பதிலாக அது கூறியிருப்பார் என்று தான் கருதுகிறேன். அதனால தான் சொல்லுகிறார் ஒரு வலுவான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று. அவருக்கு இடைத்தேர்தலை பற்றிய தெரியவில்லை என்று கருதுகிறேன். வலுவான வேட்பாளர் தேவையா, வலுவான கூட்டணி தேவையா என்றால் வலுவான கூட்டணி தேவை. ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிரணி இன்றைக்கு வலுவான கூட்டணி வைத்திருக்கிறது. வலுவான கூட்டணி தான் வெற்றி பெறுமே தவிர வலுவான வேட்பாளர் வெற்றி பெற முடியாது இடைத்தேர்தலில். வலுவான வேட்பாளர் என்று ஒருவர் கிடையவே கிடையாது. அதாவது 1999 தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல்வாதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சிதம்பரம், மத்திய அரசில் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்து கூட பல காலங்களிலிருந்து அரசியல் செய்தவர். மிகப்பெரிய குடும்பத்தை செல்வ சீமான், கருணாநிதி கூட சொல்லுவார், செட்டிநாட்டு சீமான் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த வலுவான ஒரு வேட்பாளர். இவருடைய அண்ணாமலை பாணியில் சொல்லணும்னா வலுவான வேட்பாளர் தான், குறைஞ்ச வேட்பாளர் நான் நினைக்கல. அவர் போட்டியிடுகிறார் சிவகங்கை தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதியில் தமாக சார்பில் போட்டியிடுறார். என்னுடைய நண்பர் வந்து என்கிட்ட கேட்குறார், நிச்சயமாக சிதம்பரம் வெற்றி பெற்று விடுவார். நான் சொன்னேன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. என்ன அப்படி சொல்கிறீங்க? எவ்வளோ பெரிய வேட்பாளர், அவரெல்லாம் பலமான வேட்பாளர், அவர் வெற்றி பெறாமல் இருப்பாரா, சிதம்பரம் தோப்பாரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் வேட்பாளர் முக்கியமல்ல, கட்சி முக்கியம். மக்கள் கட்சியை பார்ப்பார்கள். ஏன் கட்சியை பார்க்கிறார்கள் என்றால் கட்சியின் தலைவனை பார்ப்பார். இந்த கட்சி எந்த தலைவனின் கீழ் இருக்கிறது, இந்த தலைவன் நமக்கான தலைவனா? வேட்பாளர் பிரச்சனை கிடையாது. நமக்கான தலைவனாக இருந்தால் அந்த வேட்பாளர் யார் என்றே பார்க்காம வாக்களிச்சிருவாங்க. அதனால் சிதம்பரம் அங்கே வெற்றி பெற முடியாது. இப்பவும் சொல்லுகிறேன், அதிகம் பெற்றால் 1,00,000 வாக்குகளை பெறலாம், தொகுதிக்கு 15,000 வாக்குகளை பெறுவார், அவ்வளோதான் சொன்னேன். அதுபோல தான் வாங்கினார். என் நண்பர் வந்து சொன்னார், நீங்கள் சொன்னது சரியாகிவிட்டதே, நான் போட்ட கணிப்பு தவறாகிவிட்டது என்று சொன்னார். இது எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அண்ணாமலை ஒரு அரசியலை தெளிவு பெற்றவராக இருந்திருந்தால் அவர் கொடுத்திருக்க வேண்டிய பேட்டி வலுவான கூட்டணி அமைப்போம். அந்த வலுவான கூட்டணி என்பது அதிமுக, ஒட்டுமொத்த அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுகவின் தலைமையை ஏற்று நாங்கள் செயல்படுவோம் என்று அவர் சொல்லியிருந்தால் சரி. ஆனால் அவர் வந்து வலுவான வேட்பாளர் தேடிட்டு இருக்கார். வலுவான வேட்பாளர் இந்தியா முழுவதும் தேடினாலும் கிடைக்காது. வலுவான கூட்டணியை தேடி கண்டுபிடிச்சு பாட்டிடலாம். இன்றைக்கி அவர்கள் கேவி ராமலிங்கத்தை போட போனால் வலுவான வேட்பாளரா? அவர் எப்படி வலுவான வேட்பாளர்? போன தடவை அண்ணங்கிட்ட முத்துசாமி அண்ணங்கிட்ட தோற்று போனவர், அவர் எப்படி வலுவான வேட்பாளர் இருக்க முடியும்? வலுவான வேட்பாளர் தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டான். நன்றி சார். நன்றி. நீங்க பாக்குற படிக்கிற செய்தி ஊடகம் உண்மையை உடனுக்குடன் பிரேக்கிங் நியூஸ் போட்டே சாகடிக்கிறாங்களா, இல்ல ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து பேசுறாங்களா, ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுதான் நியூஸ் எழுதுறாங்களா, உண்மையான செய்தியைத்தான் தராங்களான்னு ஒரே குழப்பமா இருக்கா, காசு வாங்கிட்டு நியூஸ் அடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கா, நடுநிலைன்னு சொல்லி 2 பக்கமும் ஜால்ரா அடிக்கிறாங்களா, உண்மையான செய்தி ஊடகத்திற்கான தேவை இன்னும் இருக்கா? இப்படி பல்வேறு குழப்பங்களோடு தான் நீங்க ஒரு செய்தியை கடந்து போறீங்கன்னா உங்களுடைய இந்த ஏமாற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியாய், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு தொடக்க புள்ளியாய் வருகிறது thisistamil.com, ஒரு புத்தம் புதிய இணையதள செய்தி ஊடகம். thisistamil.com